குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். முசிறி தாலுகா திருத்தொலியூர் கிராமத்திலிருந்து பருத்தி காட்டுக்கு திரு மாரிமுத்து அவர்களுக்கு அக்ரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனோட குரோத்தை பற்றி மாரிமுத்து அவர்கள் எப்படி இருக்குங்கிறத விளக்குவார். விளைச்சல்லேருந்து ஒரு 20 நாளில் அக்ரி 82வும் அக்ரி கோல்டும் கொடுத்தேன். அது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருந்ததுனால அடுத்த ஒரு 5 நாளில் அக்ரி 82 அக்ரி மாதம் கொடுத்தேன். நல்லா விளைச்சல் செடி நல்லா வந்துச்சு. அது திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு 5 நாளில் இன்னொரு 5 நாள் கழிச்சு அதே மருந்து திருப்பி அடித்தேன். நல்லா பூ கொட்டாமல் பூவும் பிஞ்சுமா நல்லா நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளைச்ச காய் கொஞ்சம் இப்போ முத்தின கண்டிஷனாக இருக்குது. இன்னொரு 20 நாள் கழிச்சு அக்ரி நானோட்டோ கொடுக்கலான்னு இருக்கேன். அது நானோட்டோ கொடுத்தா மகசூல் நல்லாயிருக்கும். இது வந்து நான் எந்த ஒரு உரமும் போடாமல் இன்ன வரைக்கும் இங்கிலீஷ் மருந்து அடித்தது கிடையாது, இங்கிலீஷ் உரமும் போடுறது கிடையாது. இந்த வெஸ்டேஜ் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதனால மகசூல் கொடுக்குற அளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு யார் சார் கொடுத்தா? ராமர் சார் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், திரு மாருதி அவர்கள் அவர் ஈல்டை பற்றி குரோத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறிவுள்ள விவசாய பெருமக்களுக்கு கொஞ்சம் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உர செலவும் குறைச்சி அதிக மகசூலையும் பெறலாம், மண் வளத்தையும் காக்கலாம், இயற்கை வளத்தையும் பெருக்கலாம். தேங்க்யூ விசிவல்.